வணக்கம் சகோதர சகோதரிகளே. வீரத்தமிழண்டா யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இப்போ பார்க்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்லூர் மட்டம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குன்னூர்லேருந்துங்க கரெக்டாக ஒரு 16-17 கிலோமீட்ரு நம்ம ஆனப்பள்ளம்ங்கிற ஒரு ஊருக்கு போகுது. அதுக்கு முன்னாடியே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த பில்லூர் மட்டம்ங்கிற ஒரு கிராமம், சின்ன கிராமம். அந்த ஊரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 70 குடும்பங்கள் இருக்குது. ரொம்ப சின்ன கிராமமாக தான் இருந்துச்சு. அங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா தேயிலை இலை அது பயிரிடுறது தான் அங்கே வேலையாக பார்த்துட்ருக்காங்க. 2வது மணிக்கு ஒரு பஸ்ஸு வருதுங்க அங்கே. ஆமாம், நாங்கள் பைக்கில் போனதுனால பஸ் எதிர்பார்த்துறாங்க போல். நாங்கள் பைக்கில் போயாச்சு. இன்னும் கொஞ்சம் ஹேர்பின் பண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ரோடும் கட் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இறங்கும் போது ஈஸியாக இறங்கிடலாம். ஏறும்போது கொஞ்சம், ஏன்னா பைக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நிப்பாட்டி தான் ஏற முடியும். உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்லூர் மட்டம் டேம் தெரியுதுங்க. அதுக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையம், காரைமேடை இந்த மாதிரி ஊர்லாம் தெரியும். அதில் அது இல்லாமல் ஆனப்பள்ளம்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே போக முடியாது. அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால எங்களுக்கு அலோடு இல்லை. அதனால் நாங்கள் இந்த பில்லூர் மட்டும் தான் போனோம். நாங்கள் போன பிளான் வந்து ஆனப்பள்ளத்துக்கு தான் போனோம். ஆனால் அங்கே போக விடல. அதனால் பில்லூர் மட்டத்தோடு நாங்கள் திரும்பியாச்சு. அதுதான் நான் படமாக்கி வச்சுருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். 2வது, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வியூ பாயிண்ட் இருந்துச்சுங்க. அது இல்லாமல் ரொம்ப அமைதியான கிராமம். எந்த ஒரு சத்தமும் இல்லை. வெறும் இங்கே இந்த பறவைகள் சத்தம், அந்த குருவி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு. அது இல்லாமல் அமைதியாக இருந்துச்சுங்க. ஊர் ரொம்ப அருமையாக அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு கிராமமாக எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு கூலி தொழிலாளர்கிட்ட கேட்டேன், இங்கே எப்படிங்க அப்படி கேட்கும்போது, எங்களுக்கு டீ எஸ்டேட்லேருந்து தாங்க அந்த வீடெலாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக டோட்டலாக வந்து ஃப்ரீயாக கொடுத்த வீடுங்க. ஒரு நாளைக்கு 450 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. காலைல போனால் 4 மணிக்கெலாம் அங்கே வந்துடுவோம். அது இல்லாமல் 6-7 மணிக்கு மேலெலாம் நாங்கள் யாரும் நடமாடுறது கிடையாது. ஏன்னா வந்து இங்கே காட்டு விலங்குகள், காட்டு மாடு இந்த மாதிரி ஊருக்குள்ளே வந்துடும். அதனால் நாங்கள் வெளியெலாம் போக மாட்டோம். 6-7 மணிக்கெலாம் அவங்கவுங்க எல்லாமே வீட்டில் எல்லாமே வந்து இருந்துருவாங்க அப்படின்றாரு. அதுதான் பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு பக்கத்தில் ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அந்த எய்த்தாவில் தெரிந்து பாருங்கள், அதுதான் குரங்குமலை. அங்கே ஒரு 3-4 கோவில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தாக்கா ஆனப்பள்ளம்லாம் கிளியராக தெரியும்னாங்க. அங்கெல்லாம் போகணுன்னாக்கா காலையிலேயே கிளம்பி வந்திருந்தீங்கன்னா போயிருக்கலாம். இது ரொம்ப லேட்டு, நீங்கள் சாயந்தர நேரத்தில் வந்ததுனால அவ்வளோ தூரம் போக முடியாது. அதனால் அடுத்த தடவை நம்ம பார்த்துலாம் சொல்லிட்டு பேசி முடிச்சாச்சு. அவர் கேரளாக்காருங்க. கேரளாலேருந்து வந்து இங்கே விவசாயம் பார்த்துட்ருக்காரு. பக்கத்தில் ஒரு ஏதோ டீ எஸ்டேட் வேலை பார்த்துட்ருக்காருன்னு சொன்னார் என்கிட்ட. அதுக்கப்புறம் அதை முடிச்சாச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக அந்த வியூ பாயிண்ட்லாம் நாங்கள் வர வழியில் பைக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் ஓட்டினாக்கா, ஏன்னா 2 கிலோமீட்டருக்கு ஒருத்தர ஒரு ஹேர்பின் பெண்ட் வந்துடுது. அப்படியே அங்கங்கே நிப்பாட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இன்ஜின் ஆற விட்டுட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கும் தான் இடையில ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி, அதாவது எப்படின்னா தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சுங்க. ஒரு ஆறு மாதிரி, சின்னோண்டு ஆறு மாதிரி தண்ணி ஓடிட்டே இருக்குது. எய்த்தாவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் அருமையாக இருந்துச்சு. அங்கே ஒரு கள்ளி மரம் இருக்குது. அந்த கள்ளி மரங்கிறது தெரியும் உங்களுக்கு, கள்ளிங்கிறது எப்படி தெரியும். அதில் பார்த்திங்கன்னா அந்த பழத்திருக்கு. நம்ம எங்கள் ஊர் சைடு அங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அந்த பழத்தை. ஏன்னா இங்கே யாரும் சாப்பிடல, அப்படி எல்லாம் வீணாக போய் எல்லாம் கொட்டிகிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்தோம். ஒரு சின்ன ஒரு செடி இருந்துச்சுங்க. அந்த செடியில் பார்த்திங்கன்னா இலையே இல்லை, ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்குது. அதையும் அதில் காட்டியிருப்பேன். நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, இந்த கள்ளிச்செடியில் பாருங்கள் எத்தனை பழம் இருக்குது பாருங்கள். இந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மருந்துக்கும் யூஸ் ஆகும். அந்த பழம் ஏதோ மருந்து, அது ஞாபகம் இல்லை, அதனால் சொல்ல முடியல என்னால். அப்புறம் நாங்கள் இப்போ எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல எங்களுக்கு, அதனால் விட்டாச்சு. நாங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இல்லை அதை சொல்லி. இந்த பூ பாருங்கள், அதில் இலையே இல்லை பாருங்கள், ஃபுல்லாக பூ தாங்க. எல்லாம் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா நிறைய பூவாக இருக்குது. அதையும் படமாக்கி வச்சுருக்கு பாருங்கள், அருமையாக இருந்துச்சு. அப்புறம் கூலி தொழிலெல்லாம் விவசாயிகள்லாம் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் வராங்க பாருங்கள். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 மணிக்குள்ளே இருக்குங்க. இந்த நேரத்தை தான் நாங்கள் திரும்பி ரிட்டன் போயிட்டுருக்கோம். அதாவது எப்படின்னாக்கா ஊட்டி நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கும் போது தான் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்து முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி நான் சொன்ன பாருங்க, முன்னாடி பைக்கை நிப்பாட்டி தாங்க வண்டி ஓட்ட முடியும். ஏன்னா வந்து வியூ பாயிண்ட் நிறையா இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப ஹீல்ஸ் வந்து இப்போ மசனகுடி ரோட்டில் போயிருப்பீங்க. இந்த மசனகுடி டு தலக்குந்தான்னு வரக்கூடிய இந்த ரோடு அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க.
கட் ரோடு மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் பைக்லேயும் சரிங்க, கார்லேயும் சரி. காரு 1, 2 தான் வருதுங்க. பஸ்ஸு அடிக்கடி மணிக்கு ஒரு தான் பஸ், அடிக்கடி பஸ்ஸு கிடையாது. அப்படி எடுத்தோம். வரும்போது அப்புறம் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் அந்த ஒரு இடத்துல காட்டு எருமை இருந்துச்சு, அதையும் நாங்கள் எடுத்திருக்கோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் வரேங்க. பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம், அதில் சேர்ந்தது தாங்க இது. நண்பர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள், என்னோடய வீடியோலாம் பார்க்குறீங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் வரும். சரி நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்க நம்புகிறேங்க. இந்த இடத்துக்கு பக்கத்து தாங்க நாங்கள் சொன்னல காட்டு எருமைன்னு சொல்லிட்டு, அது நான் படமாக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு டீ எஸ்டேட் தாங்க. இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டு டீ எஸ்டேட்டு, அதாவது கவர்மெண்ட்டோட கிடையாது, ப்ரைவேட்டு. அவங்கவுங்க தனித்தனியாக நிறையா பேர் ப்ரைவேட்டாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பொறுமையாக என்ன செஞ்சோம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பி மேலே போயிட்டே இருக்கும்போது தான் அடுத்தடுத்த ஊர்லாம் தெரியும். அப்படியே இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தாக்கா பக்கத்தில் உள்ள ஒரு காரமேடுன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் தெரிஞ்சு, அந்த அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், படமாக வச்சுருக்கேன். அப்புறம் அந்த காட்டு எருமைகள் சொன்னேன்ல, இந்த காட்டு எருமை தான் நின்றுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஹேர்பின் பண்ணிக்கிட்டு தான் எடுத்தோம். அப்புறம் சொன்னாங்க, இங்கே பக்கத்துக்கு போனால் ஒரு வீடுங்க, இந்த டீ எஸ்டேட்டில் இலவசமாக கொடுத்துருக்காங்க, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போங்க, அதெல்லாம் கிளியராக சொல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கத்தில் போய் நின்று எடுத்தேன். அப்போது அந்த ஒரு அம்மா நின்னாங்க. கேட்டேன், இது எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாதாமனு கேட்டதுக்கு, இல்லைங்க இப்போல்லாம் ஒன்றும் செய்யாது, சாயந்தரம் 7 மணிக்கு மேலே தான் நடமாடும், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலாம் வந்து ஏதாவது தாவரத்தில் சாப்பிட்டுட்டு அது பாட்டு பேர் எங்கெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னாங்க. அப்படியே பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு நின்னேன். அது அங்கே அப்படி மேய்ச்சிட்டே நின்றுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சமாக நான் வந்து நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு டைம் ஆகுதுனால நான் எடுத்துக்கிட்டு நேராக நம்மளோட அந்த பைக்கு நிப்பாட்டின இடத்துலேருந்து மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தேன் அப்படியே மேலே அங்கே பக்கத்தில் ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, வான்னு கூப்பிட்டாங்க. அது அப்படியே திரும்பி பார்த்துட்டு நின்றுச்சு. அப்புறம் என்ன செஞ்சிச்சு, அதை முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே மெதுவாக கிளம்பியாச்சுங்க. கிளம்பி மேலே போகும்போது தான் அப்புறம் வந்து அடுத்த சைட் சீன், அந்த ரோடு சொன்னேன் இல்லைங்க, எத்தனை அந்த ஹேர்பின் பெண்டு இப்படி தாங்க அந்த ரோடெலாம் இருந்துச்சு. இந்த பாருங்கள், அதெல்லாம் படமாக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது 1, 2, 3, 4வது ரோடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது பாருங்கள், அதுக்கு மேலே அப்படி வளைஞ்சு வந்து இப்படி வந்து நாங்கள் நிற்கிற இடத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ஒரு 3 பெண்டு ஏறினாவே எங்களுக்கு வண்டி ஒரு மாதிரியாக தம்மா ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நிப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக இங்கே டீ எஸ்டேட்டு தாங்க, டீ எஸ்டேட். இங்கேருந்து தான் எல்லா ஊருக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் டீ. வெளிநாட்டுக்கும் சரிங்க, இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து தான் போகுது. சரி நண்பர்களே, வீடியோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.